ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டைனமிக்ஸ் டிஎன்பிசி ஹப். டுடே நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2022 நடைபெற்ற டிஎன்பிசி குரூப் 4 தேர்வுகளை கேட்கப்பட்ட இந்திய தேசிய இயக்கம் கொஷின் புக்ல எந்த பேஜ்ல இருந்து எந்த யூனிட்ல இருந்து கேட்டாங்க அப்படின்ற முழு ஆதாரத்தோட பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சின்ன சப்போர்ட் கூட எனக்கு மிகப்பெரிய வெற்றியா இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இந்த கொஷின் எங்க இருந்து கேட்டிருக்காங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட்ல யூனிட் 6ல கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா பேராகிராஃபையும் நம்ம படிச்சிருக்கணும். புலித்தேவனின் வீழ்ச்சியில பார்த்தீங்கன்னா, புலித்தேவன் வந்து ஃபர்ஸ்ட் புலித்தேவர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1767 நெற்கட்டு சவலை கைப்பற்றிருப்பாரு. ஆனா அவர் எப்ப காலமானார் பார்த்தீங்கன்னா 1767ல கேப்டன் கேம்பர்லாம் தோற்கப்பட்டார். அப்புறம் தான் அவர் இது ஆக்சுவலா நீங்க புக்கை வரிசையா படிச்சாலே தெரியும். புலித்தேவர் அவர் இறந்திருப்பாரு. நெக்ஸ்ட் ஒரு போராட்டம்ன்றது ஒருத்தர் முடிஞ்ச அடுத்தவருக்கு கை கொடுத்து மாறுறது மாதிரி இருக்குங்க. அதான் விஷயம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேலுநாச்சியார் அவங்கள டாபிக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குயிலின் இறப்பு. குயிலி வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட தோழிங்க. ஸோ அவங்க இறப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கட்டபொம்மனின் இறப்பு அப்படின்ற டாபிக் வரும். அக்டோபர் 16ல அவரை தூக்கிலிடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மருது சகோதரர்கள். ஸோ இந்த சீக்வன்ஸே பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் புலித்தேவர், குயிலி, கட்டபொம்மன், மருது சகோதரர்கள். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு பாண்ட் இருக்கும். அந்த விஷயம் தாங்க. ஸோ 1, 2, 3, 4 அப்படின்றது கரெக்டான ஆப்ஷன். இதை நீங்க ஸ்கூல் புக்ல தான் இருக்கு. 10th புக்ல யூனிட் 6ல ஃபர்ஸ்ட் இருக்கு. தயவு செய்து ஸ்கூல் புக்கை படிங்க. அந்த விஷுவல் உங்களுக்கு நல்ல மைண்ட்ல பதியும். பிளஸ் ஈச் அண்ட் எவ்ரி வேர்டு வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி பில்ட் ஆகும். அதுதான் உங்களை நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் திங்கிங் இமேஜினேஷன் கொண்டு போனாதான் அந்த எக்ஸாம் ஈஸியா கிளியர் ஆகும். சரிங்களா? நீங்க ஒரு மக்கப் பண்ணிடாதீங்க. அது ஒரு பாயிண்டா எடுத்துக்கிறாதீங்க. அது ஒரு கதையா எடுத்தீங்கன்னா தாராளமா நீங்க அந்த கொஸ்டினை ஈஸியா கிராக் பண்ணிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் யாருன்னு கேட்டீங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார். இது 10th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்ல இருக்கு, நியூ புக்ல இருக்கு. நான் ஏன் ஓல்டு புக் கொடுத்துருக்கேன்னா அதுல அவ்வளவு டீட்டெயில் இருக்குங்க. முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாரை பத்தி பாத்தீங்கன்னா அவங்க புற்றுநோயை அடியோட ஒழிக்கணும்னு சபதம் எடுத்திருப்பாங்க. அதுக்கான ரீசன் இருக்கும். 1949 அதுக்கான மருத்துவமனை தொடங்கியிருப்பாங்க. இவ்வளவு டீட்டெயில் இருக்கும். ஸோ தயவு செய்து நீங்க இந்திய தேசிய இயக்கத்தோட ப்ளூ பிரிண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். 10th ஓல்டு புக்ல எங்கெங்க படிக்கின்ற மொத்த டீட்டெயிலையும் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம நீங்க படிக்கணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்க பாருங்களேன், ரிப்பீட்டட் கொஸ்டினுங்க. இரட்டைமலை சீனிவாசன் பத்தி பார்த்தீங்கன்னா 2024 கொஸ்டின் வந்திருந்தது. இது 2022ல கேட்ட கொஸ்டினுங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணும்போது எந்த டாபிக் வந்து மெயினா கேட்கறாங்கன்ற ஒரு டீட்டெயில் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? எல்லாத்தையுமே நம்ம ஒரு கனெக்ட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இங்க பாருங்க, எந்த சபை இரட்டைமலை சீனிவாசனால் தொடங்கப்பட்டதுன்னா 10th ஸ்டாண்டர்ட்ல யூனிட் 10ல இருக்கிறதுங்க. இது எது பாத்தீங்கன்னா 1893ல ஆதி திராவிட மகாஜன சபை அப்படின்ற அமைப்பை இவர் உருவாக்கியிருக்காரு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சருங்க. ஸோ எல்லாத்தையுமே நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு வருஷத்தையும் 2024, 22, 2019 கடந்த 3 ஆண்டுகள் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் நான் உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட் வீடியோவா கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பகத்சிங் தொடர்பான சரியான கூற்றை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட்ல யூனிட் 8ல தான் இருக்கு. இங்க பாருங்களேன், இந்துஸ்தான் சமதர்மவாத குடியரசு அமைப்பு 1928 பெயர் மாற்றம் செய்தனர். கரெக்டுங்களா? அடுத்து பாருங்க, சாரி இது பாருங்க, 1930 பகத்சிங் சிட்டாங் ஆயுத கடத்தை தாக்குனாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1929 பகத்சிங் பி.கே. தத்துடன் இணைந்து மத்திய சட்டப்பேரவையின் மீது குண்டு வீசினாரா? எஸ், கரெக்ட். இங்க பாருங்க, 1929 மத்திய சட்டப்பேரவையில புகைக்குண்டு ஒன்றை பகத்சிங்கையும் பி.கே. தத்து வீசினார்கள். எவரையும் காயப்படுத்தும் நோக்கில் அந்த குண்டு எரியப்படவில்லை அப்படின்றது தெளிவா சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்க, 1925ஆம் ஆண்டு பகத்சிங் இந்துஸ்தான் குடியரசு படையை நிறுவினாரான்னு கேட்டா இது நோங்க. ஏன்னா 1928ல தான் அவர் பெயர் மாற்றம் தான் செஞ்சிருப்பாரு. அது விஷயத்த இங்க பாருங்களேன், அவரோட பாட்டாளி வர்க்கம் வாழ்க அப்படின்ற முழக்கங்களை எழுப்பினார். ஸோ 10th ஸ்டாண்டர்ட்ல யூனிட் 8ல தாங்க இந்த கொஸ்டின் இருந்திருக்கு. ஸோ புக்கை படிங்க, உங்களுக்கு தெளிவான ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் தந்தை பெரியாரின் செய்தித்தாள்களையும் இதழ்களையும் கால முறைப்படி வரிசைப்படுத்துங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கவனமா பார்த்தீங்கன்னா இதுவும் 10th ஸ்டாண்டர்ட்ல யூனிட் 10ல இருக்குங்க. மெயினா இந்த தமிழ்நாடோட டாபிக்ஸ் வந்து இந்திய தேசிய இயக்கத்துல அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. இங்க பாருங்க, அவரோட பேஸ் வந்து குடியரசு 1925. அது மறுக்கவே முடியாது. அதுதான் ஃபர்ஸ்ட். ஏன்னா அந்த குடியரசுன்றதுதான் சுயமரியாதை இயக்கத்தோட அதிகாரப்பூர்வ செய்தித்தாள். அப்படின்னா
குடியரசு தான் மெயினா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க ரிவோல்ட் தாங்க நெக்ஸ்ட் கேட்டது, நெக்ஸ்ட் ஆரம்பிச்சது. அப்புறம் புரட்சி 1933ல, சரிங்களா? ஸோ புரட்சி அப்படின்றது இங்க 2வது வந்திருக்கு. இங்க குடியரசு தான் ஃபர்ஸ்டா இருந்திருக்கு, சரிங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா பகுத்தறிவு தான் 3வது வந்திருக்கு. விடுதலை 4வதா இருந்திருக்கு. அவ்வளவுதாங்க விஷயம். ஸோ இதை நீங்க டீட்டெயிலா படிச்சுக்கோங்க. ஒரு தடவை படிச்சுட்டு புக்கை மூடி வச்சுட்டு எழுதி பாருங்க. இந்த சீக்வன்ஸ்லாம் நம்ம மைண்ட்ல இருக்கா அப்படின்ற ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெளிவான ஐடியா கிடைக்கும். நான் இன்னைக்கு சொல்றேன், புக்கை மட்டும் படிங்க, நீங்க அழகா ஜெயிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான இணையை தேர்ந்தெடுங்க. ஒண்டி வீரன் யாரு, கோபால நாயக்கர் யாரு, குயில் யாரு, முத்துவன். யூனிட் 6 10th இருக்குங்க இந்த கொஸ்டின். இங்க பாருங்க, யூனிட் 6ல 10th. இப்போ ஒண்டி வீரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புலித்தேவர் அவரோட படைப்பிரிவுகள்ல ஒன்றருக்கு தலைமையேற்று இருந்தார். அவ்வளவுதாங்க, புலித்தேவரோட மெர்ஜ். கரெக்டுங்களா? ஆனா இந்த இடத்துல சரியான இணையை தேர்ந்தெடுங்கன்னு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல இது தப்பாயிரும். அப்புறம் பாருங்க, விருப்பாட்சியின் பாளையநாயக்கர் தான் யாரு, கோபால நாயக்கர், திண்டுக்கல் கூட்டமைப்பின் தலைவர் அப்படின்றது தெளிவா இருக்கு. கரெக்டுங்களா? ஸோ கரெக்ட். குயிலி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலு நாச்சியாரோட தோழியாக இருந்தவங்க. ஓகேங்களா? அப்ப இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல தப்பாயிருக்கும், இதுவும் தப்பாயிருக்கும். ஸோ முத்துவடுகுநாதர் யாருன்னு பாத்தீங்கன்னா வேலு நாச்சியார் அவர்களோட கணவர். பட் அவர் வந்து காளையார் கோயில் போர்ல இறந்துருவாரு. ஸோ இது கரெக்டுங்க. அப்ப 2, 4 தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்றது தெரியும். இந்த கொஸ்டின் 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்தா வந்திருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்து கேட்டிருக்காங்க. சிவசுப்பிரமணியர் யாரு, கட்டபொம்மன் யாரு, மருதுசூதர் யாரு, தீர சின்னமலை யாருன்னு. சிவசுப்பிரமணியார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாகலாபுரத்துல செப்டம்பர் 13 தூக்கிடப்பட்டார். அவர் வந்து கட்டபொம்மனோட கூட இருந்து வருங்க. ஸோ நாகலாபுரம்ன்ற அவரோட டாபிக்ல என்ன ஆயிருக்கு. அப்புறம் பாருங்க, கட்டபொம்மன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டபொம்மன் எங்க தூக்கிலிடப்பட்டாருன்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலிக்கு அருகே உள்ள கயத்தாற்று அப்படின்ற கோட்டையில தூக்கிலிடப்பட்டாங்க. மருது சகோதரர்கள் எங்க இது பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்து அருகில திருப்பத்தூர் கோட்டையில மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டாங்க. ஓகேங்களா? தீரன் சின்னமலை யாருன்னு பாத்தீங்கன்னா சங்ககிரி கோட்டையில அவரை வந்து தூக்கிலிடட்டாங்க. ஸோ இங்க யாரை எங்க தூக்கிலிடப்பட்டாங்கன்ற டீட்டெயில் தான் வச்சிருக்காங்க. இது எல்லாமே யூனிட் 6ல தான் இருக்கு. ஸோ 10th ஸ்டாண்டர்டோட யூனிட் 6லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இந்த வருஷம் கேட்டிருக்காங்க 2022ல. நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான கூற்றுகளை கண்டறிக. இங்க பாருங்க, பாரதியின் இந்தியா வார இதழ் மிதவாத தேசிய குரலாக திகழ்ந்ததா அப்படின்றது கேட்டிருக்காங்க. அவரோட பாருங்களேன், 1907 தமிழ் வாரப்பத்திரிகையான இந்தியா பத்திரிகையின் ஆசிரியரானார் அப்படின்றது தான் டீட்டெயிலா இருக்கும். அவர் யாரு, மிதவாத தேசியவாதமா அவர் தீவிரவாதமா அப்படின்றது பாத்தீங்கன்னா அவர் தீவிரவாதிகளுக்கு தாங்க, அதாவது அவருக்கு தான் ஆதரவா இருப்பாரு. அடுத்து பாருங்க, 1907 சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் பாரதி கலந்து கொண்டாரா? எஸ், அவர் கலந்துக்கிட்டாரு. அதுதான் அவருக்கோட திருப்பு முனையா இருந்தது. அதுதான் விஷயம். இந்த இதெல்லாம் எங்க இருக்குன்னா 1907 சூரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டாரு. இது இந்த டீட்டெயிலா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டோட ஓல்டு புக்ல யூனிட் 13ல இருக்கு. நான் முன்னாடியே ப்ளூ பிரிண்ட்ல உங்களுக்கு கொடுத்துருக்கேன். தயவுசெய்து அதெல்லாம் படிச்சுட்டு வந்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப கிளியரா உங்களுக்கு புரியும். சக்கரவர்த்தி, சுதேசமித்திரன் போன்ற பத்திரிகையில பாரதி பணியாற்றினாரா? எஸ், கரெக்டுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தி இந்து பத்திரிகையை வெளியிட்டவர் ஜி சுப்பிரமணியம் ஐயர் ஆவார். கரெக்டுங்களா? எஸ், கரெக்ட். ஜி சுப்பிரமணியம், எம் வீராசாரி மற்றும் இவர்களின் நண்பர்கள் 4 ஆகியோர் இணைந்துதான் 1878ல தி இந்து அப்படின்ற பத்திரிகையை வெளியிட்டாங்க. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட்ல யூனிட் 9. இது வந்து 10th ஓல்டு புக்ல இருக்கு. ஸோ நீங்க ஓல்டு புக்கை தைரியமா படிங்க, கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்க பாருங்க, திருப்பி பாளையக்காரர் முறையை தாங்க 10th ஸ்டாண்டர்டோட யூனிட் 6ல இதோட 3வது கொஸ்டின் நினைக்கிறேங்க. பாளையக்கார முறை ககாதிய பேரரசின் நடைமுறையில் இருந்ததா? எஸ், கரெக்ட் தான். இங்க பாருங்க, இதுலயே நமக்கு தெளிவா இருக்கும். வாரங்காலை சார்ந்த பிரதாபருதரின் ஆட்சி காலத்துல தான் ககாதிய அரசுல தான் பாளையக்கார முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்றது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் பாருங்க, கான் சாஹிப்பின் இறப்பிற்கு பிறகு புலித்தேவர் நெற்கட்டு சவலை 1764 கைப்பற்றினாரா? எஸ், கரெக்ட். ஏன்னா கான் சாஹிப் வந்து இறந்துருவாரு. அவரை தேச துரோக குற்றம் சாட்டி அவங்க தூக்கிலிட விட்டுருவாங்க. ஸோ 1764 புலித்தேவர் மீண்டும் வந்து நெற்கட்டு சவலை கைப்பற்றுவாரு. கரெக்ட். அடுத்து பாத்தீங்கன்னா கம்பெனி நிர்வாகத்திற்கு தளவுகள் அளிக்காமல் பாளையக்காரர்களை பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசப் கான் வந்து துரோகி என்ற குற்றச்சாட்டோடு 1764 தூக்கிலிடப்பட்டாரா? எஸ், கரெக்ட். அதாங்க விஷயம். அவர் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி நிர்வாகத்திற்கு முறையான தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்கள் பேச்சு நடத்தியதா அவருக்கு நம்பிக்கை துரோகம் குற்றம் சாட்டப்பட்டு அவர் தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. அடுத்து பாருங்க, ஒண்டி வீரன் கட்டபொம்மனின் படைப்பிரிவுகளில் ஒன்றை தலைமையேற்று வழி நடத்தினார்.
எஸ், கரெக்ட். ஸோ எல்லாமே கரெக்ட். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் எது தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாவது மட்டும் தான் தவறு. ஏன்னா ஒண்டி வீரன் வந்து கட்டபொம்மனின் படைப்பிரிவுகளும் ஒன்றை தலைமையேற்று வழி நடத்தினாரா அப்படின்னு கேட்டா நோ, அவர் கட்டபொம்மன் கிடையாது. அவர் புலித்தேவரின் படைப்பிரிவுகளை தான் ஒன்றை தலைமையேற்று நடத்தினார். ஸோ தெளிவா படிச்சுக்கோங்க. எல்லாம் பாக்ஸ் கண்டென்ட் ரொம்ப முக்கியம், ஹைலைட்டட் கண்டென்ட்டும் ரொம்ப முக்கியங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுல இருந்து அந்த ஆன்சர் கேட்டிருக்காங்க. சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் நிறுவனத்தின் உருவாக்கம் சுதந்திர இயக்கத்தின் வரலாற்றில் ஒரு அற்புதமான வளர்ச்சியை குறித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழர்கள் கப்பல் கட்டும் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் ஆர்வத்தில் மக்களுக்கு கப்பல் கட்டத்தில் நடைமுறை பயிற்சி அளிக்கும் கடல் போக்குவரத்தில் பிரிட்டிஷ் ஏகாபத்திற்கு சவால் விடுதல் உறுதியாகவும் வ.உ.சி. சிதம்பரம் 1906 ஷிசியாயில் ஒரு நேவிகேஷன் நிறுவனத்தை உருவானதற்கான தன் முடிவை அறிவித்தார். எஸ், இதுல பாத்தீங்கன்னா பின்வருவற்றில் எந்த பத்தியில் சிறப்பாக குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கப்பல் கட்டும் பாரம்பரியத்தில் தமிழர்களோட அறிவை மீட்டெடுப்பது நேவிகேஷன் நிர்வாகத்தின் முக்கியமான நோக்கம் அப்படின்றத தெளிவா எடுத்துக்கணுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த 2 கொஸ்டின் தாங்க அவுட் ஆஃப்ல. கிபி 1ஆம் நூற்றாண்டுல கிறிஸ்துவ மதம் வந்து இந்தியாவில் இயேசுவின் சீடரான டேஸ் என்பவரால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா புனித தாமஸ் அவர்களால் கொண்டு வரப்பட்டது அப்படின்றது தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டு இருக்கும் என கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. இது மேக்சிமம் தெரிஞ்சுக்கோங்க. ஜவஹர்லால் நேரு வந்து அதிக புக்கு படிப்பாரு. ஸோ நல்லா பேசுவார் அப்படின்ற டீட்டெயில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லாமே புக்கில் தான் கேட்குறாங்க. நீங்கள் புக்கை படித்தாலே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் நிச்சயம் வெற்றி உறுதி அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லிடலாம். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் 2019 இந்திய தேசிய இயக்கம் எங்கெங்கே கேட்டிருக்காங்க அப்படின்ற முழு விவரத்தையும் பார்க்கலாம். தேங்க்யூ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.